பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம பைபிள் ஸ்டடி, நம்மளோட 8வது செஷனோட பைபிள் ஸ்டடி நம்ம தொடங்க போறோம். அதற்கு முன்பாக இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேளுங்க. நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் ஆண்டவரே எங்களை இந்த பைபிள் ஸ்டடி மூலியமாக நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்க நடத்தி வந்தீங்க. இந்த நாள்ல கூட அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க. நாங்க கேட்கிற காரியங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களுடைய இருதயத்துல அது நன்றாக புரியும்படிக்கு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எசப்பா, இது எங்களுடைய வாழ்க்கைக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த பைபிள் ஸ்டடியை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஆண்டவரே, பேசுகிறேனை முழுமையாய் மறைத்து கொண்டு பரிசுத்தாவே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ மீண்டுமாய் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்க ஏறெடுக்கிற இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா செஷன் 8, உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட். இந்த தலைப்பின் கீழே நம்ம செஷன் 8, அதாவது 8வது அமர்வுல இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். சரிங்களா? வேகமாக அடுத்த செஷனுக்குள்ளாக நம்ம போகலாம். ஓகே, இன்று எந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த தலைப்பின் கீழே பார்க்க போறோம் அப்படின்னா, மழையும் மனிதனும். இதன் அடிப்படையில தான் கர்த்தர் உங்களோடு இன்று நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க போறாரு, பேச போறாரு. ஓகே, சோ மழையும் மனிதனும். யாராவது ரிப்பீட் பண்ண முடியுமா? மழையும் மனிதனும். வெரி குட். சோ இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போகுது. ஓகே, சரி. சோ யாராவது இந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமாக வாசிக்க முடியுமா? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ ஆண்டவர் கொடுக்கிற அவரோட இந்த பூமியை, அதாவது இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அவருடைய சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பகுதி இல்லையா? ஆதியாகமம் 1:11 இந்த வார்த்தை காணப்படுகிறது. என்ன ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா, பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. என்ன சொல்றாரு? பூமி மேல செடி கொடி பழ வகைகள் மற்ற எல்லா காரியங்களும், அதாவது பிளான்ஸ், ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்ற பிளான்ஸ், ஆர்கானிசம்ஸ், இது எல்லாம் பூமி மேல உண்டாகட்டும் அப்படின்னு கட்டளை இடுகிறார். கடைசியா என்ன இருக்கு? அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? சோ இங்கிலீஷ்லயும் அதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றாக கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிறைய அற்புதமான காரியங்களை பேச போறாரு. சரிங்களா? சோ ஓகே, நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? கிரியேஷன்ல ஆண்டவர் கிரியேட் பண்றார் இல்லையா? சிருஷ்டிக்கிறார். ஓகே, இந்த பூமியை சிருஷ்டிக்கிறார், வானத்தை சிருஷ்டிக்கிறார், மனுஷனை சிருஷ்டிக்கிறார், அதை உருவாக்குறார். இந்த உருவாப்புல சிருஷ்டிப்புல நம்ம எந்த டேல இருக்கிறோம்? தேர்ட் டே. வெரி குட். சோ முதல் நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வானத்தையும், அதாவது பூமி ஃபுல்லா இருளா இருக்கு, என்ன பண்றாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து இருளா இருக்கிற காரியத்தை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஓகே, சோ செகண்ட் டே என்ன நடக்குது? செகண்ட் டேல ஓகே, ஃபுல்லா பூமி முழுவதும் தண்ணீரால், அதாவது பூமி வானம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபுல்லா தண்ணி தான், முழுவதுமா தண்ணீரால இருக்கு. அதை என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆகாய விரிவு அப்படின்ற ஒரு விரிவை நடுவாக கொண்டு அந்த ஆகாய விரிவுக்கு மேலா இருக்கிற
காரியத்தை வந்து வானம் என்றும், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலங்கள் ஒரு இடத்தில் சேரவும் கட்டளையிடுறாரு. அதாவது ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிறது வானம், கீழே இருக்கிறது பூமி, இப்படியாய் பிரிக்கிறார். சரி, தேர்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த வசனத்தின்படி என்ன ஆண்டவர் சொல்றாரு? செடி கொடி புல் பூண்டு எல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. அப்படியே கிரியேஷன் போகுது. நாலாவது நாள் தான் சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் வந்து சிருஷ்டிக்கிறார். இப்போ 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா பறவைகளையும் மீன்களா ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகுற மீன்களையும், இன்னும் ஜலத்தில் இருந்தா பறவைகளும் வந்து உண்டாகுது. அது 5வது நாள் வந்து நடக்குது. 6வது நாள் மனுஷனையும் மிருகங்களையும் சிருஷ்டிக்கிறாரு. 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். இதான் வந்து ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து சிருஷ்டிப்பை பத்தி, கடவுளுடைய கிரியேஷனை பத்தி நம் வேதத்துல காணப்படுகிற காரியங்கள். இப்போ ஒவ்வொரு நாள் என்று இங்க சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் வந்து நம்மளுடைய டைமிங்ல நீங்க யோசிக்க கூடாது. சரியா? சோ இது பத்தின காரியம், இது இன்றைக்குரிய ஸ்டடி இல்ல. இது நம்ம பிற்பாடு பார்க்கலாம். நமக்கு அதாவது ஆண்டவருக்கு ஒரு நாள் வந்து நமக்கு 1000 வருஷம். சரிங்களா? அப்படிதான் வேதம் சொல்லுது. சரிங்களா? சோ அதனால நீங்க வந்து அப்படியே தப்பா நினைச்சுக்கூடாது, ஒரு நாள்ல வந்து என்னமோ நடந்துச்சு அப்படின்ட்டு. இது வந்து நிறைய காரியங்கள் இதுல மறைந்திருக்கு. நம்ம அதை பத்தி இப்ப டீப்பா போக வேண்டாம். இன்னும் இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி கர்த்தர் உண்டாக்கினார், எப்படி படைத்தார்னு. இப்போ நம்ம இந்த காரியத்தெல்லாம் பார்க்க போறது இல்ல ஆக்சுவலா. சரிங்களா? நமக்கு இன்று கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டையும், இந்த கிறிஸ்டிப்பின் மூலியமாக ஒரு ஆசீர்வாதமான காரியத்தையும் நம்மோடு கூட பேச போறார். சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்குதான் நம்ம கொடுத்திருக்க தலைப்பு மழையும் மனிதனும் அப்படின்ட்டு. நம்ம டே 3ல இருக்கோம். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டுமா இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்ம முன்பு வாசித்தது ஆதியாகமம் 1:11. இப்பொழுது வாசிக்க போவது ஆதியாகமம் 1:12. அப்படியே 2வது, அதாவது 11வது வசனம் முன்னாடி வாசிச்சோம். இப்போ 12வது வசனம் வாசிக்க போறோம். நானே வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. உங்களுக்கு நிறைய ஆச்சரியமான காரியங்கள் இதுல இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு. தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. பூமியானது புல்லையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த வசனம் ஆதியாகமம் 1:12. சரிங்களா? 1:12 அப்படியே காணப்படுது. 1:11 இதே வசனம் தான். ஆண்டவர் உண்டா கடவுதுன்றாரு, அது உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. அடுத்த வசனமும் மறுபடியுமாக என்ன வசனம் சொல்லப்படுகிறது? பூமியானது முளைப்பித்தது, தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்கு. என்ன இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ஒரே வசனம் 2 தடவை ஒரே காரியம் வேதத்துல ரிப்பீட் ஆகுது. நீங்க இந்த பைபிள் ஸ்டடி பிறகு நீங்க இதை போய் நீங்க படித்து பாருங்க. 1:11லயும் 1:12லயும் ஒரே காரியம் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம ஆதியாகமம் 2:5க்கு போறோம். சரிங்களா? இதை யாராவது படிக்க முடியுமா? நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய ஓகே, போதும், ஒரு செகண்ட். ஓகேங்களா? நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் என்ன ஆகல, இன்னும் உண்டாகவில்லையா? இப்பதான் நம்ம என்ன படிச்சோம்? பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்ததுன்னு படிச்சோம் இல்லையா? ஜஸ்ட் பிஃபோர் வேற என்ன படிச்சோம்? ஆதியாகமம் 1:11 என்ன படிச்சோம்? முளைப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. அப்படிதானே? என்ன படிச்சோம்? இட் ஹாஸ் பீன் டன் அப்படின்னு வேதத்துல படித்த ஒரு காரியம். இது சம்பந்தமானது தானே படிச்சோம். என்ன படிச்சோம்? செடி கொடி முளைக்கிறத பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆதியாகமம் 1:11 படிச்சோம். 1:12லயும் அதே தான் படிச்சோம். சரிங்களா? ஆனா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல முளைக்கலன்னு படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? சரி, மேற்கொண்டு இந்த வசனத்தை நானே படிக்கிறேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை,
நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஓகே, ஏன் ரீசன்? ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஓகே, சரிங்களா? சோ ஆப்வியஸ்லி நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போது என்ன தெரிந்திருக்கலாம் அப்படின்னா, 3வது நாள்ல தானே இருக்கும், மனுஷன் 6வது நாள் தானே படைக்கப்படுறான். அப்போ நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல தானே? அது அப்படி நம்ம இதுவே வேற மாதிரி மனுஷனை படைச்சிட்டும் இதே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம யோசிக்கலாம், மனுஷனை படைக்கிறதுக்கு இன்னும் 3 days இருக்கு, 3வது நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது, சரிங்களா? சோ மனுஷன் உண்டாக்கப்படவில்லை என்பது உண்மை, சரியா? ஆனா 3வது நாள்ல செடி கொடி எல்லாம் முளைச்சிடுச்சுன்னு சொல்லி 2 தடவை கன்ஃபர்மேஷன் வருது. அந்த காரியத்திற்கு மீண்டுமாய் பாத்தீங்க அப்படின்னா முளைக்கல அப்படின்னு அடுத்தது 2வது அதிகாரத்துல திரும்பி சொல்றோம். இல்ல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, யாருக்கு புரியுது ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு? புரியுறவங்க தம்ஸ் அப் காட்டலாம். யாருக்கு புரியுது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு? ஆண்டவர் அப்ப ஆண்டவர் சொல்லி ஏதாவது நடக்கலையா? ஆண்டவர் சொல்லி ஏதாவது நடக்காம இருந்திருக்கா? வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று, எல்லாம் அப்ப உடனே நடக்கும்போது இந்த செடி கொடி எல்லாம் ஃபுல்லா முளைச்சிரு அப்படின்னு கட்டளையிட்டுட்டார். அப்ப முளைக்கணும் தானே, முளைக்கணும் தானே? அதுவும் முளைச்சிருச்சுன்னு வேற என்ன சொல்றாங்க, ரெண்டு வசனத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இருந்தும் ஒரு காரியங்க இருக்கு, முளைக்கலன்னு சொல்லி இங்க பாருங்க, உண்டாகவில்லை. ஓகே, ஆதியாகமம் 1:11 உண்டானதுன்னு இருக்கு, இங்க உண்டாகவில்லைன்னு இருக்கு. 1:12 முளைத்ததுன்னு இருக்கு, இங்க முளைக்கவில்லைன்னு இருக்கு. 2 வார்த்தைக்கும் ஒரு நெகட்டிவிட்டி இந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, சோ சம்திங் இஸ் தேர். இத பத்தி தான் நம்ம இப்போ டீடைல்டா பார்க்க போறோம். இது இன்றைய உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்க போகுது. அன்று ஆண்டவர் படைத்த காரியம், இதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை கற்றுக்கொள்ள போறீங்க, சரியா? சோ இது உண்மை, ஆக்சுவலி இது உண்மை என்னன்னா, சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை என்பது உண்மை. நம்ம வேதத்தை படிக்கும் போது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் படித்து விட்டு போக கூடாது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரகசியம் இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆண்டவருடைய செயல் இருக்கும். நமக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாரு ஆண்டவர், ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஒரே ஒரு வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ரசித்து படிக்கணும், கேட்டு படிக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் படிக்கணும், சரிங்களா? இப்போ இங்க பாயிண்டே என்னன்னா, இங்க பாத்தீங்களா சகலவிதன்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஓகே, இந்த சகலவித அப்படின்ற வார்த்தை தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது, சரிங்களா? பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நோ புஷ், நோ ஸ்மால் பிளான்ஸ், ஓகே அப்படின்னு சொல்லி நோன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இங்கிலீஷ் தமிழ் நம்ம படிக்கும்போது ஓகே எதுவுமே முளைக்கல போல இருக்கு, முளைச்சதுன்னு சொன்னாங்க இப்ப முளைக்கலன்னு சொல்றாங்க, அப்படிதான் நம்ம புரிந்து கொள்வோம். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் சொல்லி நடக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உண்டாகு அப்படின்னா உண்டாகணும், அதுதான் நீதி, சரிங்களா? சோ இந்த இடத்துல சகலவித அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, தமிழ்ல சகலவிதன்னு இருக்கு, சரியா? நமக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் இந்த சகலவித அப்படின்ற வார்த்தைய தமிழ்ல கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆண்டவர் இந்த மனிதர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆக்சுவலா சகலவித இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கம்ப்ளீஷன். ஓகே, அப்ப ஆண்டவர் ஏதாவது கம்ப்ளீட்டா பண்ணாம விட்டுட்டாரா? அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அது நிச்சயமாய் முழுமையாக நிறைவேறும். ஆனா ஆண்டவர் படைப்புல என்ன ஒரு அழக வைத்திருந்தார் அப்படின்னா, அவர் உண்டாகு அப்படின்னோடனே உண்டாகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சரியா? ஆனா ஒரு சில காரியத்தை மனுஷன் செய்வதற்காக ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார், சரியா? இந்த இடத்துல 2 காரியத்தை பார்க்க போறோம், இங்க 2 காரியத்தை பார்க்கிறோம், சரிங்களா? ஏன் முளைக்கல? தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. ஓகே, சோ மழை ஒரு ரீசன். ஓகே, 2வது
நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. சோ என்ன காரணம்? நோ ரெயின், நோ மேன், சோ நோ வெஜிடேஷன். இது புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? மழை இல்ல, மனுஷன் இல்ல, அதனால நோ வெஜிடேஷன். நோ வெஜிடேஷன் அப்படின்னா சகலவித காரியங்கள் உண்டாகவில்லை. அப்போ மனுஷனை கொண்டு, மனுஷன் மூலியமாக செய்வதற்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். ஓகே, இந்த இடத்துல ரெயின், இப்ப நம்ம ஒரு ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும் போது பிசிக்கலா மட்டும் பார்க்க கூடாது. சிருஷ்டிப்ப படைச்சிட்டு இருக்காரு, மழைனா மழையை மட்டும் அப்படியே, ஆமா மழை பெஞ்சாதானே செடி கொடி எல்லாம் வளரும், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைரக்டா மட்டும் பார்க்காம நம்ம இங்க ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த இடத்துல ரெயின் அப்படின்னு சொல்லப்பட்டுவதற்கு பாத்தீங்க அப்படின்னா, சொல்லப்பட்ட இதற்கு நான் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். ரெயின் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். புரிந்து கொண்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர். வேதத்துல ரெயின், மழை, பனி, சரிங்களா? முன்பாக சொல்லப்பட்ட வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். ஓகே, மழை பெய்யவில்லை, பெய்ய பண்ணவில்லை. ஓகே, அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் எப்படி அப்போ பூமியில ஒரு சில காரியங்கள் முளைத்திருந்தது. தேவன் உண்டாகு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில காரியங்கள் முளைத்தது. ஏன்னா வேதத்துல அடுத்தடுத்து நான் எல்லா வசனத்தையும் இங்க போட முடியல உங்களுக்கு. வேதத்துல பார்க்கும்போது கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார், அது முளைத்தது. சரியா? இந்த மாதிரி, அதாவது ஜீவ விருஷத்தை முளைக்க பண்ணினார், அது முளைத்திருந்தது. அதை வச்சுதான் ஆதாம் கிட்ட என்ன பண்றாரு, சொல்றாரு, கட்டளை கொடுக்குறாரு. அப்போ இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, ஒரு சில காரியங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார், ஆனா ஒரு சில காரியங்கள் மனுஷன் செய்வதற்கு விட்டு வைத்திருந்தார். சரியா? சோ எல்லாமே முளைக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த சகல வித அப்படின்னா எல்லாமே அப்படின்ற மீனிங். ஒரு சிலர்லாம் முளைச்சிருக்கு, ஒரு சிலர்லாம் முளைக்கல. பட் இங்கிலீஷ்ல நோ அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகுது. அப்படி அல்ல, நம்ம மேற்கொண்டு இதை நம்ம இன்னும் கூட ஆழமாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சோ ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு, இந்த ஒரு வசனத்தை வைத்து விட்டுட்டு அடுத்த பகுதியில மனுஷனை படைக்கிற காரியத்தை பத்தி பேசுறாரு. படைச்சிட்டு அவர் என்ன பண்றாராம், மனுஷனை படைத்து, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைத்து, அந்த வசனம் முன்பாக வரும், நீங்க வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, அப்போ படித்து பாருங்க, அப்ப தெரியும். நான் முக்கியமான வசனத்தை மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஆதியாகமம் 2:15. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்காங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அப்ப என்ன பண்றார் ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனை ஏதேன் தோட்டத்துல படைக்கல, அவர் பூமியில வேற எங்கேயோ படைச்சிருக்கிறார், பூமியோட மண் எடுத்து படைச்சிருக்கிறார். படைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஏதேன் அப்படின்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி மனுஷனுக்காக, அவன் வாழ்வதற்காக வாழ்விடமாக ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அந்த தோட்டத்துல மனுஷனை அழைத்து கொண்டு அதாவது கூட்டிக்கிட்டு வராரு. தேவனும் மனுஷனும் வராங்க, தேவனாகிய கர்த்தரும் மனுஷனும் ஒன்னா இந்த தோட்டத்துக்கு வராங்க. தோட்டத்துக்கு கொண்டு அதை என்ன பண்றாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அதை பண்படுத்தவும் காக்கவும் ஒரு பர்பஸோட மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. இது வரைக்கும் புரியுதா? எஸ், ஓகே. சோ கொஞ்சம் யாராலாம் வீடியோ ஆன் பண்ண முடியுதோ தயவுசெய்து வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஓகே, சோ அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, tend, God, keep it. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த tend, God, keep it, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்ற காரியம் ஆதாமுக்கு மட்டும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல ஆதாம் சொல்லப்பட்டிருக்கா, மனுஷன் சொல்லப்பட்டிருக்கா? மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது அப்ப இருந்து ஆதாமுக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தான்.
ஆண்டவர் நம்மள இந்த பூமியில ஒரு பர்பஸ், நிறைய பர்பஸ் இருந்தாலும் முக்கியமான பர்பஸ் என்னன்னா tend, God, keep it, பண்படுத்தவும் காக்கவும். இதான் மனுஷனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க். மனுஷனை படைச்சு ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? பண்படுத்தவும் காக்கவும். இந்த பண்படுத்தவும் காக்கவும் இந்த ரெண்டு வேலையுமே கர்த்தருடைய வேலை, கர்த்தர் செய்து கொண்டிருப்பது. அத மனுஷனும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணான்ற ஒரு ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அத நீங்க தனியா செய்ய முடியாது. அதுக்கு மழை வேணும். அந்த மழை யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். வேதத்துல மழை அப்படின்ற காரியத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுவாங்க. இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னு வேதத்துல படிப்போம். ஓகே, என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறத நம்ம வேதத்துல பார்ப்போம். எதை ஊற்றுவோம்? தண்ணீரை தான் ஊற்றுவோம் இல்லையா? புரியுதா? சோ வேதத்துல பல அப்படியே நம்ம வேதத்தை முழுவதுமாய் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியானவரை மழைக்கும் பனிக்கும் ஒப்பிடுவதை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தடுத்து நமக்கு ஆதாரமாக வசனங்களையும் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. சோ இந்த இடத்துல முன்பாக படித்த வசனம் மீண்டுமாக ஒரு முறை இங்க பாருங்க. பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இப்ப என்ன ஆச்சு? மனுஷன் வந்தாச்சு. ஓகே, மனுஷன் ஆண்டவர் படைச்சிட்டாரு, ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அதை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு கட்டளை கொடுத்து டாஸ்க் கொடுத்து வச்சுட்டாரு மனுஷன். ஓகே, சோ ஆனா இன்னும் மழை மழை அப்படின்ற காரியத்தை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த இடத்துல சகல வித அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? ஓகே, அந்த சகல விதன்ற வார்த்தை உண்மையாகவே தமிழ் வேதாகமத்துல இருக்கு. ஓகே, அடுத்து இங்கிலீஷ் வேதாகமத்துல சகல விதன்ற வார்த்தைக்கு நோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, பட் ஆனா பாத்தீங்கன்னா ஹிப்ரு வேதாகமத்துல அந்த சகல வித அப்படின்ற வார்த்தைக்கு கால், அதற்கு மீனிங் கால் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதான் அந்த வார்த்தை. இதுலதான் பயங்கரமான பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 ஆசீர்வாதம் இருக்கு. சரிங்களா? இந்த கால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆல், எவ்ரி, ஹோல், என்டையர், டோட்டல். தமிழ்ல சொல்லணும்னா முழுமை, நிறைவு, ஒரு கம்ப்ளீஷன். சரியா? சோ இது எல்லாமே இந்த சகல விதன்ற வார்த்தைக்கு ஹிப்ரியூல கால். மூல வேதாகமம் பாத்தீங்கன்னா இந்த வேதாகமம் எழுதப்பட்டது ஹெப்ரியு மொழியில. சரிங்களா? அந்த இடத்துல கால் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இதெல்லாம் தான் அர்த்தம். சோ அப்போ பாத்தீங்கன்னா ரெயின் அண்ட் மேன் ஒரு கம்ப்ளீஷனை கொண்டு வர முடியும். இன்னும் ஆழமா இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு ஒரு ரூட் வார்த்தை இருக்கு. சரியா? இன்னும் இதுல இந்த வார்த்தையில இந்த வார்த்தை உருவாச்சு அப்படின்னு தமிழ்ல ஒரு சில காரியங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஹிப்ரியூ வார்த்தை கால் அப்படின்ற வார்த்தையும், இந்த கால் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து உருவானது அப்படின்னா கலால் அப்படின்ற வார்த்தையில இருந்து உருவாகி இருக்கு. அந்த கலால் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு கம்ப்ளீட். கவனிங்க, டு கம்ப்ளீட் ஆர் டு பர்ஃபெக்ட். ஓகே, டு கம்ப்ளீட் ஆர் டு பர்ஃபெக்ட். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, சோ அந்த கம்ப்ளீஷனை யார் கொண்டு வர முடியும் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கைய பர்ஃபெக்டா மாத்தணும், நம்மளுடைய வாழ்க்கை முழுமை அடையணும், இல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா மழை வேணும். என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம மனுஷன் மட்டும் தனியா இருந்தா ஒரு காரியம் பண்ண முடியாது. மனுஷன் மட்டும் தனியாக பண்படுத்தவோ இல்ல பாதுகாக்கவோ முடியாது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாக வேணும், நீங்க ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழணும், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்கு மிகுந்த பிரயோஜனமாய் மாறணும், உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறணும்னா you should get the completion through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாம கம்ப்ளீஷன் வராது, பெர்ஃபெக்ஷன் வராது. புரியுதா? சோ கம்ப்ளீட்னஸ். ஏன்னா இப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஏசப்பா யாருன்னு தெரியும், நான் தினமும் நான் வந்து வாரம் சர்ச்சுக்கு போறேன், இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எல்லாம் நடத்தும் போதெல்லாம் நான் கலந்து கொள்வேன், பைபிள் படிப்பேன், நான் வந்து நல்லா பாட்டு பாடுவேன். இந்த மாதிரி நீங்க பல காரியங்கள் சொன்னாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா மட்டும்தான். ஆதாமுக்கு அப்போ கர்த்தராகிய தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையா, நீ பூமி முழுவதையும் நீ என்ன பண்ணு, ஆண்டுகொள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இல்லையா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஆதாம் வர முடியும், அதாவது நம்ம எல்லாரும் வர முடியும். புரிந்து கொண்டீங்களா? அதனாலதான் வந்து வேதம் நமக்கு ஆதி ஆகமத்துல எல்லா வார்த்தையும், அதாவது வார்த்தைகளை கரெக்டாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சோ அந்த இடத்துல என்ன ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கு? மழையும் இல்லை, மனிதனும் இல்லை, அதனால் பூமியின் விளைவு நிறைவடையவில்லை என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி இருந்தார் இல்லையா? மழையும் இல்ல, மனுஷனும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரும் மனுஷனும் ஒன்று சேரும் போதுதான் நிறைவு உண்டாகும். சகலவித காரியங்களும் உண்டாகும் அப்படின்னு ஒரு நியமத்தை கர்த்தர் அப்பவே வைத்திருந்தார். அந்த காரியம்தான் அங்க என்ன சொல்லப்பட்டுச்சு, ஒரு ரகசியமாய் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப அடுத்தது பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் ரெயின். ஓகே, சோ ஹோலி ஸ்பிரிட் ரெயினை இப்ப நீங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ண போறீங்க, வாஞ்சிக்க போறீங்க. அதை நீங்க நாட்கள்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள போறீங்க. சரியா? சோ அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன காரியம்? கம்ப்ளீஷன் வேணும்னா ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா வாழ்க்கை முழுமை அடையாது, பெர்ஃபெக்ட் ஆகாது. ஓகே, சோ ஹோலி ஸ்பிரிட் ரெயின். ஓகே, ஹோலி ஸ்பிரிட்டை எப்படி ரெயின் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நான் சும்மா வந்து வாய் வார்த்தையா நான் சொல்லிட்டு போயிடலாம், ஹோலி ஸ்பிரிட்னா ரெயின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனா உங்களுக்கு ஆழமா இந்த காரியங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில வேத ஆதாரங்களை நான் ரொம்ப கம்மியான வேத ஆதாரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் இதை நீங்க படிங்க, நான் படிச்சு காட்டுறேன், நீங்க கேளுங்க. யோவேல் 2:23 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்கள் முன்மாரின்னா என்னது, முன்பாக பெய்கிற மழை, பின்மாரியம்னா என்ன, பின்னாடி பெய்கிற மழை, ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். சரியா? நம்ம மகிழ்ந்து களி கூறணுமா. அவர் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு. இது பழைய ஏற்பாடு, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல. இப்ப புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். அந்த இடத்துல எப்படி ஒப்புமை பண்ணிருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவரை? மழை என்று ஒப்புமை பண்ணிருக்காங்க, முன்மாறி பின்மாறி. சரியா? மழைனா நீங்க வந்து தண்ணி கிடையாது, நம்ம நார்மலா தண்ணிக்கு எடுத்து குடிக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா யார் மேல வரணுமோ, யாரை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர்கள் மேல மட்டும் வந்து அந்த நேரத்துல அந்த காரியத்தை செய்து விட்டுட்டு அவங்களை விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா ஆதாம் வந்து பாவம் செய்து விழுந்து விட்டதுனால மனுஷனால முழுமையான பாவ மீட்புக்குள்ளாய் வர முடியல. அவங்க கொடுத்த மிருகங்களின் பலியின் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலியமாக முழுமையான ஒரு பாவ மன்னிப்பு அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால எல்லார் மேலேயும் வந்து ஹோலி ஸ்பிரிட் நிரந்தரமாக இருக்க முடியல. பட் ஆனா முதலாவதாக மனுஷனை கர்த்தர் படைத்த போது, அப்பவே ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்துல 2:5 மனுஷனும் ஹோலி ஸ்பிரிட், அதாவது நான் தங்குகிற ஆலயமா மனுஷன் இருப்பான், அவன் மூலியமா முழுமையான காரியங்கள் இந்த பூமியில வரும். ஒரு மனுஷன் ஆளுகை செய்கிறவனாய் மாறணும் அப்படின்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும் அப்படின்ற ஒரு நியமத்தை அப்பவே கர்த்தர் வைத்திருந்தார். அத நம்மளா ரொம்ப 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 ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு விசுவாசிகள். ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்காக மரித்ததுனால நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவ நிவாரணத்தை அவர் கொடுத்துட்டதுனால
நம்ம அந்த ஆவியானவர் பாவம் இல்லாத மனுஷர்களா இப்ப நம்ம காணப்படுறதுனால நமக்குள்ளாக ஆவியானவரால முழுமையாக அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆவியான நமக்குள்ள முழுமையாக எப்பொழுதுமே இருக்க முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் தங்குகிற ஒரு ஆலயமாக நம்மளுடைய சரீரம் மாற வேண்டும். ஆனா அப்படி மாறலன்னா நிச்சயமா முழுமையான ஆசீர்வாதம் இல்ல. அதையும் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லிடுறேன். யாரெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் அவரை வாஞ்சித்து அவர் உள்ளுக்குள்ள வைக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் சகலவித காரியங்களும் நடக்கும். உங்களுக்கு குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னா ஹோலி ஸ்பிரிட்டால தான் முடியும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஹோலி ஸ்பிரிட்டால தான் முடியும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆவியானவரால மட்டும்தான் முடியும். எழுப்புதல் எழுப்புதல் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, அந்த எழுப்புதல் வரணும்னா ஆவியானவரால மட்டும்தான் முடியும். அது அந்தந்த மனுஷன் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். தயவு செய்து ஆழமாய் கேளுங்க. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. பட் நீங்க பிசிக்கலாவே பாருங்க. ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்தடுத்த வசனம் இது. யோவேல்ல இப்ப நம்ம படித்த வசனத்துக்கு அடுத்த வசனம் இது. கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதாவது பிசாசு பறிச்சுக்கிட்டான்ல, பாவத்தை உள்ளுக்குள்ள கொண்டு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டான் இல்லையா? பறிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாய் நம்மள அழுத்தி வைத்திருந்தான் இல்லையா? இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லாம் நிறைவாய் மாறும். அதுதான் இங்க ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாரு. தானியத்தால நிரம்புமா, நீங்க வறுமையில இருக்க வேண்டாம். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுமா. ஏன் வழிந்தோடுகிற ஆவியானவர் நம்ம மேல வந்தாருன்னா எல்லாமே நடக்கும். புரிந்து கொண்டீங்களா? அடுத்தது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்மள அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்போமா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது யோவேல் 2:26. மறுபடியும் இதுல ஒரு காரியம் இருக்கு, அதை நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தைய. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது 2:26. யோவேல் 2:27 படிச்சீங்க அப்படின்னா, நான் இது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் படிக்கிறேன் கேளுங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், புரியுதா? அதாவது நமக்குள்ள அவரு இருக்கிறார். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதாவது தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இல்லாம ஒருத்தரும் தேவன் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இயேசு என்று சொல்ல முடியாது. புரிந்து கொண்டீங்களா? ஆவியானவருடைய காரியம் எவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கு. தேவனை நம்ம தேவன் அறிக்கை பண்ணணும், நம்ம கடைசி வரைக்கும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஆவியானவர் வேணும். ஓகே, மறுபடியுமா இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன வார்த்தை? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரே விஷயத்த 2 times ரிப்பீட்டேஷன் வேதத்துல எங்கெங்கெல்லாம் வருதோ தயவு செய்து இன்னிலிருந்து அதை நோட் பண்ணி இன்னும் தியானம் பண்ணி பாருங்க. அதுல ஒரு காரியம் இருக்கு. நம்ம அங்க ஆதி ஆகமத்துல ஒரே வசனம் 2 தடவை ரிப்பீட் ஆச்சு, பாத்தீங்களா? ஆதி ஆகமம் 1:11 ரிப்பீட் ஆன விஷயமே 1:12 ரிப்பீட் ஆச்சு. சரியா? இப்போ யோவேல் 2:26 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே வசனம் மறுபடியுமா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. டபுள் கன்ஃபர்மேஷன். சோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வெட்கமான சூழ்நிலையில் இருந்த மனுஷனை மீட்கணும்னா ஆவியானவர் வேணும். இப்ப மறுபடியும் நம்ம ஆதி ஆகமம் 2:25 போக போறோம். சரிங்களா? இப்போ நம்ம 2 காரியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆதி ஆகமத்தையும் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் ஒப்பிட்டு நம்ம வேதத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஓகே, இப்ப நம்ம ஆதியாகமம் பார்த்தோம், அடுத்து யோவேலுக்கு வந்தோம். இப்ப யோவேல்ல இருந்து மறுபடியும் ஆதியாகமத்துக்கு நம்ம என்ன பண்றோம், பயணம் பண்றோம். சரிங்களா? நல்லா பாருங்க. ஆதியாகமம் 2:25. யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுமா வேகமா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஓகே, நோட் திஸ் அப்பொழுது பாயிண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது திரும்ப படிங்க. அடுத்தது 3:7 படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் அவர்கள் நிர்வாணிகள் என்று கத்தி இலைகளை தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஓகே, வெரி குட். சரிங்களா? சோ இப்ப ஆதியாகமம் 2:25 என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு அவங்களை ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு நீ பண்படுத்துப்பா, காத்து கொள்ளுப்பான்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். இதை நம்ம வேதத்துல படிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாருன்றத அவர் வெளிப்படையா போட்டிருக்காரு. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல போல இருக்கு. அவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இருந்தாங்க போல இருக்கு. அப்படி ட்ரெஸ் எல்லாம் இருந்தும் இல்லாம இருந்தும் அவங்க எல்லாம் வெட்கப்படாம இருந்தாங்க அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை போட்டு வச்சிருக்கிறாரு வேதத்துல அப்படின்னா அதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து வேதம் முழுமையும் ஒவ்வொரு லெட்டரும் முக்கியம். வேதத்துல நம்ம கொடுத்துருப்பட்டிருக்க ஒவ்வொரு லெட்டர்லயும் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியம் இருக்கு. அதுல மறந்துடாதீங்க. சரிங்களா? இங்க என்ன இருக்கு? நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் தெரியுமா? அப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்தாங்க. இந்த இடத்துல நிர்வாணிகள்ன்றது பிசிக்கலா நம்ம பார்க்க கூடாது, ஸ்பிரிச்சுவலா பாருங்க. அதாவது பலவீனமான மனுஷன். அவன் எப்படி உருவாக்கப்பட்ட மனுஷன்? மண்ணால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷி. இவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய சுவாசத்தை கொடுத்து அவர்களை ஜீவ ஆத்துமாவாய் தேவன் மாற்றினார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ மண்ணால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கடவுள் தன்னுடைய சாயலையும் ரூபத்தையும் தரிப்பிக்கிறார் அப்படின்னா அப்ப என்ன நமக்கு என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பலவீனமான ஒரு நபர்களை பலம் உள்ளவராகிய தேவனுக்கு தேவனை போல அவர் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து ஆக்சுவலி தே ஆர் நிர்வாணிகள். நிர்வாணிகள் அப்படின்னா வெட்கத்திற்கு தக்கவர்கள். என்ன புரியுதா? வெட்கப்படத்தக்கவர்கள். இந்த இடத்துல நிர்வாணிகள் அப்படின்னோடனே நேக்கட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. பிசிக்கலா ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. நம்ம வந்து நிர்வாணிகள் சொல்லுவோம். நிர்வாக பாணியா நான் நின்ற யுத்தத்துல நான் வந்து நிர்வாணியாய் நின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள்ல படிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு பவரும் இல்லாம இருந்தேன். யுத்தம் பண்ணும்போது ஒரு சில காரியங்கள், அதாவது வந்து ஒரு யுத்த காரியங்களை வர்ணிக்கும் போது நம்மளுடைய தமிழ் புராணங்கள்ல இப்படி வார்த்தைகள் வரும். என்ன வரும்னா, அப்படியே எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பவர்லெஸ்ஸா நிக்கும் போது அந்த நபர்களுக்கு என்ன பேரு? நிர்வாணிகள்னு பேரு. புரியுதா? சோ வெட்கத்திற்கு உட்பட்டவர்கள். என்னது? வெட்கப்படத்தக்கவர்கள். இதுதான் இங்கேயும் மீன் ஆகுது. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இங்கேயும் மீன் ஆகுது. இதான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? அப்புறம் இவங்க ஏன் பாவம் இல்லாம இருந்தாங்க? அதனால தேவ ஆவியானவர் அவங்களோடவே இருந்தாரு. அவருடைய மகிமையை கொண்டு மூடி இருந்தாரு. அதனால பலவீனமா இருந்த அவர்களுக்கு என்ன அப்படின்னா, வெட்கப்பட வேணாம். நீங்க இப்ப ட்ரெஸ் அப்படிலாம் பிசிக்கலா பார்க்க கூடாது. ஸ்பிரிச்சுவலா பாருங்க. அவங்க வந்து பலவீனமானவர்கள், மண்ணினால உருவாக்கப்பட்ட பவர்லெஸ் பீப்புள். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பவரை கொடுத்து எப்படி அப்படியே சர்வ ஆயுதமும் படைத்தவர்களாய் பவர்ஃபுல்லாய் வைத்திருந்தார். அவரை போலவே வைத்திருந்தார். தம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்ட்டு தேவனே மனுஷனை அவருடைய சாயலின்படி உண்டாக்கிட்டனால அப்படி பவர்ஃபுல்லாய் பலவீனமானவர்களை பலன் உள்ளவர்களை மாற்றி வெட்கத்தை நீக்கி வைத்திருந்தார். புரிஞ்சிட்டீங்களா? இப்போ பாவம் செஞ்சுட்டாங்க. எங்க?
ஆதியாகமம் 3:6 பாவம் செஞ்சுட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பாவம் பண்ணிட்டாங்க 2 பேரும். பண்ண உடனே ஆதியாகமம் 3:7 தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. என்னன்னா அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அப்பதான் புரியுது தேவனுடைய மகிமையை இழந்துட்டு அவரோட பவரை இழந்துட்டு இம்மார்டல், அதாவது இம்மார்டலிட்டி. ஓகே, மார்டல் மேன் அப்படின்னா சாகத்தக்கவனாய் மாறிட்டான். இம்மார்டல், காட் இஸ் இம்மார்டல் சொல்லுவாங்க. இம்மார்டல்னா அவருக்கு சாவே கிடையாது. அப்படிதான் மனுஷனை வச்சிருந்தாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் மறுபடியும் வெட்கப்படத்தக்கதாய் பவர்லெஸ் ஆய் மாறிட்டான், நிர்வாணியாய் மாறிட்டான். ஓகே, அதனால்தான் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அதாவது நம்மளை காப்பாத்திக்க முடியுமா, நம்மளுடைய வெக்கத்தை மூடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. ஏன்னா இதுல ஏன் இவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இத ஒரு பெரிய விஷயமா கர்த்தர் மீன் பண்ணி கேட்பார். நீங்க சாதாரணமா இது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ட்ரெஸ் போடல இப்படி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, இது கர்த்தருக்கும் ஒரு பிசிக்கலான ஒரு விஷயத்த ஆண்டவர் மெனக்கட்டு கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கிறதுனாலதான் தேவனும் இத மென்ஷன் பண்ணி கேள்வி கேட்பார். பாருங்க, ஆதியாகமம் 3:8 இப்போ பாவம் பண்ணிட்டாங்க ஆதாமும் ஏவாளும். பாவம் பண்ணிட்டு தங்கள் பவர்லெஸ் அப்படின்ற நிர்வாணிகள் என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம இப்போதைக்கு நம்மளை எப்படியாவது காப்பாத்திக்க முடியுமா, ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பவரா மாற்றிக்கொள்ள முடியுமா, தேவனுடைய மகிமை இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி அத்தி இலைகளை தைத்து ஏதோ ஒண்ணு கட்டிட்டு இருக்கும்போது பகலில் குளிர்ச்சியான வேலையில இப்ப தோட்டத்துல தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன கேக்குறாங்க, கேட்டு ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் அவருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். சத்தத்துக்கே நிக்க முடியல, ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த பவர் போயிடுச்சு. அந்த பவர் தான் ஆவியானவர், மறந்துடக்கூடாது சரிங்களா, அந்த பவர் தான் ஆவியானவர், பவர் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒளிந்து கொள்றாங்க. ஒளிந்து கொள்ளும் போது இப்ப தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க இருக்கிறப்பா, நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஆதாம் என்ன சொல்லுவான் தெரியுங்களா, ஆதாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். எதுக்காக, என் ட்ரெஸ் போடாம இருக்கேன் அதுக்காக ஒளிந்து. அவர் தானே படைச்சாரு, அவர் முன்னாடி நான் ட்ரெஸ் போடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஒளிந்து கொண்டாரா ஆதாம்? இல்ல, நான் பவர்லெஸ்ஸா மாறிட்டேன் ஆண்டவரே, நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறாங்க. ஆதாம் அந்த இடத்துல ஒத்துக்கொள்றாங்க, நான் நிர்வாணி ஆயிட்டேன், நான் வெட்கத்துக்கு உட்பட்டவனா மாறிட்டேன், நான் பாவத்துல விழுந்துட்டேன், நான் அசிங்கப்பட்டவனாய் போயிட்டேன், நான் திருப்பியும் மண்ணாவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாவம் மனுஷனை ஒளிய வைக்கும். வெட்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்கம் வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, ஓடி ஒளிஞ்சுப்பாங்களா, ஒளிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்பயும் ஒளிஞ்சுக்க மாட்டோமா? ஓகே, பிசிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலா சரி, ஏதோ ஒரு அவமானத்துக்குரிய காரியம் வந்துருச்சு, ஐயோ இந்த அவமானம் நேர்ந்துருச்சு எனக்கு, நம்ம மனுஷன் முன்னாடி முடிப்போமா, ஏதாவது மனுஷன் முன்னாடி முடிக்க மாட்டோம் இல்லையா, ஓடி ஒளிஞ்சுப்போம். அதுதான் ஆதாமும் பண்ணாரு. சோ பவர்லெஸ்ஸா மாறி நிர்வாணியாய் மாறின உடனே ஒளிஞ்சுக்கிட்டாங்க, வெட்கத்திற்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஓகே, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? தேவன் ஒரு வார்த்தையை கேட்டார்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நீ பவர்லெஸ்னு உனக்கு சொன்னவன் யாருடா ஆதாம்? நான் உன்னை பவரா மாத்தி வச்சல, உன்னை யார் பவர்லெஸ் சொன்னா? நீ நிர்வாணின்னு நீ வெட்கத்திற்கு உட்பட்டவன் உனக்கு யாரு சொன்னா? உனக்கு எப்படி சொல்றதுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? என்ன போல உன்னை படைச்சு வச்சிருக்கேன் நானு, எப்படி நீ பவர்லெஸ்ஸா மாறுவ? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறார். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? மனுஷனை எப்படி அவர் உருவாக்கி வைத்திருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு கம்பீரமான வார்த்தை. உனக்கு யாருன்னா சொல்லுவா, நீ உன்னை யார் பவர்லெஸ்ன்னு சொல்லுவா, உன்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இதை இன்னைக்கு உங்களோட லைஃப் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆவியானவருக்குள் நீங்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்துட்டார்.
இப்போ ஆதாம் மூலியமா பூமிக்குள்ள பாவம் வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த பாவம் பூமியில நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சு. நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நான் பாவி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்தமாக்கும், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புறேன், அவரால என் பாவத்தை மன்னிக்க முடியும், என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னாவே தேவன் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவாரு. நீங்க ஆதாமை போல மாறிடலாம். எப்படி ஆதாம் போலன்னா, அவர் முதல்ல உருவாக்குனார்ல பாவம் இல்லாத ஆதாம், அது போல நம்ம மாறிட முடியும். புரிந்து கொண்டீங்களா? அப்படி பாவம் இல்லாத ஆதாமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பவர் வரணும் இப்போ. ஓகே, அந்த பவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அததான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகம் ஏறி உயிர் தெழுந்தவராய் போகும்போது அவர் சொல்றாரு, நான் போய் வேறொரு தேற்றரவாளரை அனுப்ப போறேன் உங்களுக்கு. அந்த தேற்றரவாளர் தான் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர். அவர் வந்தா நீங்க இழந்து போன ஆளுகையை நீங்க மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அனுப்பிச்சாரா இல்லையா? அவரு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சாரா? அந்த ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இப்ப சொல்லுங்க. வேணும் தானே? அந்த ஆவியானவர் இல்லாம நீங்க நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு வந்து முழுமை அடையல. இப்ப எப்படின்னா, தேவன் நமக்காக செய்தது மட்டும் இருக்கு. இப்போ தேவன் நமக்காக கனிகளை முளைக்க வச்சாருல, சாப்பிடறதுக்கு போறதுக்குன்ட்டு. ஆனா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குல்ல. தேவன் ஆதி ஆமத்துல அப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒரு சிலர்லாம் அவர் பண்ணிட்டாரு, ஒரு சிலர்லாம் நம்ம ஆவியானவரோட துணையோட நம்ம செய்யணும். ஓகே, இப்ப அந்த பாட்டு அப்படியே இருக்கு. அவர் பண்றது பண்ணிட்டாரு, நமக்காக வந்தாரு, பூமிக்கு வந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, ஆவியானவரும் உங்களுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஆவியானவரையும் இந்த பூமிக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த மழையை மேல நம்ம என்ன பண்ணணும்? ஊற்றிக்கொள்ளணும். ஊற்றுவதற்கு நம்ம மழை வேணும் அப்படின்னா நம்ம அந்த மழைய வாஞ்சிக்கணும். அப்பதான் முழுமை அடைவோம் நம்ம. ஓகே, இயேசு கிறிஸ்து வழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரலோகம் போகிற வழி யாரு? தயவு செய்து அன்மியூட் பண்ணிட்டு தயவு செய்து சொல்லுங்க. பரலோகம் போறதுக்கு யாரு வழி? இயேசுதான் வழி. ஓகே, அவர் வழியை உண்டாக்கிட்டாரா? பரலோகம் போறதுக்கான வழியை உண்டாக்கிட்டாரா? இப்ப அந்த வழியில நடந்து நீங்க போகணுமா வேணாமா? இதுதான் வழி. இப்படி வழி, அந்த வழியில நீங்க போகணும் இல்ல? அப்ப அந்த வழியில போகணும்னா உங்களுக்கு ஒரு துணை வேணும். அந்த துணை யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்படி இல்லைன்னா வழியும் உண்டாயிடுச்சு, ஆனா போய் சேர முடியாது. அதனாலதான் வழியை நான் உருவாக்கிட்டேன். நான் போன செஷன்ல பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் நம்ம? போன செஷன்ல என்ன பார்த்தோம்? ஓகே, ஒரு செகண்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ போன செஷன்ல என்ன பார்த்தோம்? நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அவர் செய்யற காரியத்தை அவர் செய்யறார். செயல்பாட்டுல அவர் ஒரே தெய்வமாய் இருந்தாலும் தேவனாய் இருந்து செய்கிற காரியத்தை அவர் தேவனாய் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவாய் என்ன காரியத்தை செய்யணுமோ அதை இயேசு கிறிஸ்துவாய் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் என்ன காரியத்தை செய்யணுமோ அதை பரிசுத்த ஆவியானவராய் செய்கிறார். ஆக மொத்தத்துல 3 பேருமே ஒன்றாகிய தேவன். இதை நம்ம பார்த்தோம், புரிந்து கொண்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை உண்டாக்கிட்டார். ஓகே, சோ நம்ம வழியை உண்டாக்கிட்ட இயேசு இப்போ அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில வேலைகள் இருக்கு. ஓகே, பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்கு? ஒரு சில காரியங்கள் அவர் செய்ய வேண்டியது, அவரால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த ஸ்லைட் பாருங்க. ஓகே, இப்ப மறுபடியும் நம்ம யோவேல் 2:28 போறோம். உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்றேன். இயேசு கிறிஸ்து வழியை உண்டாக்கி விட்டார். ஓகே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வழியில உங்களை கூட்டிக்கிட்டு போக முடியும். இப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல, இல்ல அவரை பற்றின அறிவே உங்களுக்கு இல்ல பரிசுத்த ஆவி வந்து ஒரு பனி போல பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ மழைக்கும் பனிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பனின்னு டியூ,
துளி, பனித்துளின்னு சொல்லுவோம். மழை எப்படி சொல்லுவோம்? பெருமழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ மழைன்றது பெரிய விஷயம், பனின்றது ஒரு துளி. நீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கவே முடியாது. சரியா? சோ அப்போ நம்மள வந்து தொட்டுட்டார், ஆவியானவர் நம்மள தொட்டுட்டார். இந்த தொடுதலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா போய் சேரலாமே தவிர்த்து, ஜெயம் உள்ளவர்களாய், எல்லாத்தையும் ஆண்டு கொண்டவர்களாய், சகல ஆசீர்வாதங்களையும் பார்த்து விட்டு ஆளுகை செய்கிறவர்களாய், ஆதாமுக்கு கொடுத்தாருல வாக்கு தத்துவம், நீ ஆண்டு கொள்வப்பா அப்படிலாம் சொன்னார்ல, அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்காம அவருடைய கிருபை இருந்துச்சுன்னா போய் சேரலாம். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். சரியா? அதனாலதான் நிறைய பேர் வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கும் பரலோகத்துக்கு, நிறைய பேர் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. பட் ஆனா ஆவியானவர் நிறைவு உங்களுக்குள்ள மழையாய் உங்களுக்குள்ள ஊற்றப்படலைன்னா முழுமையா பார்க்கவே முடியாது. தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, முழுமையா பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப 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 கஷ்டம் பரலோகம் போய் சேர்றது. ரொம்ப 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 கஷ்டம். புரிந்து கொண்டீங்களா? அதனாலதான் யோவேல் 2:28 மறுபடியும் இப்ப யோவேலுக்கு போறோம். என்ன சொல்றாரு? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், உங்கள் ஊழியக்காரர் மேலும் உங்கள் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த இடத்துல ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் சொன்னது ஆண்டவருடைய பணியை செய்யறவங்க நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, it doesn't refers to the God's ministers. கடவுளுடைய ஊழியக்காரங்க மேலதான் அப்பதான் ஆவியை ஊற்றுவார் போல இருக்கு. அப்படி கிடையாது. அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல பாகுபாடு எனக்கு கிடையாது. ஊழியக்காரர்கள்னா வேலை செய்யறவங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஊழியம் செய்யறவங்க, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க மேல கூட நான் ஆவியை ஊற்றுவேன். கேட்டா நான் ஊற்றுவேன். எனக்கு எல்லாம் சமம். இப்போ அடிமைத்தனம் கிடையாது. இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கிடையாது. பணக்காரன் ஏழைன்னு கிடையாது. படித்தவன் படிக்காதவன் கிடையாது. அறிவாளி முட்டாள்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய ரத்தத்தினால எல்லாரும் என்னுடைய பார்வைக்கு சமமாகி விட்டீங்க. நீங்க எல்லாம் நான் படைச்ச ஆதாம் மாதிரி ஆயிட்டீங்க. இனி இந்த பூமியில அடிமைத்தனம் கிடையாது. நான் எல்லார் மேலயும் என் ஆவியை ஊற்றுவேன். அததான் இங்க மீன் பண்றாரு. நான் உங்களுக்கு ரொம்ப பெருசா அந்த வார்த்தையை போட்டிருக்கேன். நான் வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டேன், இதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருந்தேன், எனக்குள்ள போய் ஆவியானவர் வருவாரா? இல்ல எனக்கு பேசவே தெரியாதே. அதுவும் இல்லாம நான் வந்து இன்னைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒழுங்கினமான காரியத்தை செஞ்சிருவேனே, நான் ரெகுலரா சர்ச்சை கூட போக மாட்டேனே. இப்படி எல்லாம் பல குழப்பங்கள் இருந்தாலும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கான வழியையும் உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்து விட்டார். இப்போ தேவன் உங்களை பார்த்தார்னா யார் மாதிரி பார்ப்பாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவை போல பார்ப்பார். ஏன்னா அவருடைய ரத்தம் உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கு. நம்ம யாருடைய ரத்தமா இருக்கோம் இப்போ? ஏசப்பாவோட ரத்தம். நம்மளுடைய உடம்புல ஏசப்பாவோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கோம், முழுமையா கழுவப்பட்டிருக்கோம். நம்ம ஏசப்பாவோட ரத்தம் நமக்குள்ள ஓடுது. அப்ப தேவன் பார்க்கும்போது என்ன பார்ப்பாரு? இயேசுவை பார்க்கிறது போல பார்ப்பார். அப்ப வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார் ஆவியானவர். எல்லார் மேல ஊற்றுவார். ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, எனக்கு நீங்க வேணும்பா, நான் உங்களை வாஞ்சிக்கிறேன்பா, எனக்கு ஆவியானவர் வேணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அப்படியே ஆசைப்படுறது கிடையாது, செயல்ல காட்டணும். புரிந்து கொண்டீங்களா? இதான் ஒரு நம்ம தடுமாறுற, அதாவது நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஏமாந்து போற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வாஞ்சிக்கிறேன் ஆனா நான் இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளல. எனக்கு வேணும்னு கேக்குறேன், ஆனா நான் என்ன பண்றேன், இன்னும் நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளல. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? வாஞ்சை மட்டும் இருந்தால் போதாது, வாஞ்சை செயலாய் மாறணும். அப்பதான் ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஏன்னா நம்ம வந்து சும்மா, நான் இப்போ என் பிள்ளை கிட்ட சொல்றேன், படிமா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த பிள்ளை சொல்லுது படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு என் பிள்ளை சொல்றா அப்படின்னா, இப்ப நான் அம்மாவா இருந்து என்ன பண்ணுவேன்? பாப்பேன், படிக்கிறேன்னு சொல்றா,
ஆனா என்ன பண்றா, எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கிறா. படிக்கிறேன்னு சொல்றா, எப்ப பார்த்தாலும் டைம் வேஸ்ட் பண்றா, கதை பேசிக்கிட்டே இருக்கிறா. படிக்கிறேன்னு சொல்றா, எப்ப பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருக்கா. படிக்கிறேன்னு சொல்றா, எப்ப பார்த்தாலும் சீரியல்லே உட்கார்ந்துட்டு இருக்கா. படிக்கிறேன்னு சொல்றா, தூங்கிக்கிட்டே இருக்கா. படிக்கிறேன்னு சொல்றா, என்கிட்ட வந்து ஒரு டவுட்டாவது கேட்கணும்ல, புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் நான் பாப்பேன்ல. ஒரு அம்மாவா இருந்து என் புள்ள படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அந்த படிக்கிறாளா, படிக்கிறேன்னு சொன்ன காரியத்தை வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னு நான் பார்ப்பேன்ல. நானே இப்படி பார்ப்பேன்னா என் தேவ ஆவியானவர் எப்படி பாப்பாரு? உங்க மேல வாஞ்ச இருக்கு, உங்க மேல வாஞ்ச இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? அந்த வாஞ்சைய செயல்ல காட்டணும்ல. உங்க மேல அன்பு இருக்கு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? அந்த அன்பை செயல்ல காட்டலன்னா அந்த அன்பை எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? எப்படி அந்த வாஞ்சைய நிரூபிப்பீங்க? எப்படி நிரூபிக்கலாம்? உங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்கணும். உங்களால முழுமையாய் உங்களால மாற முடியாதுதான். ஓகே, என்னன்னா அவர் நம்ம கிட்ட வேணும்னா என்ன, அவர் பரிசுத்தமான இடத்துலதான் அவர் வந்து வாசம் செய்வார். ஆவியானவர் எங்க ஊற்றப்பட முடியும்? எங்க ஊற்றப்பட முடியும்? பரிசுத்தமான ஒரு இடத்துல. இப்ப நான் வந்து பரிசுத்தமா இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் வர முடியும். எனக்குள்ள பாவம் இருந்துச்சு, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்தாலும் நான் மறுபடியும் பாவம் செஞ்சுக்கிட்டே உங்க மேல இருக்கு வாஞ்ச இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்குள்ள ஆவியானவர் வர முடியாது. ஏன்னா நான் பேரளவுல சொல்றேன். அப்ப நான் முழுமையா அந்த பாவத்துல இருந்து வெளியே வந்துடலாமா என் மனுஷ பலத்துல? அதுவும் கடினமான காரியம். பட் ஆனா முயற்சி எடுக்கணும். இப்ப என் பிள்ளைய பத்தி நான் ஒரு காரியத்தை சொன்னேன் இல்லையா? இப்ப என் பிள்ளை கிட்ட சொல்றேன் படிமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவ படிக்கிறமான்னு சொல்லிட்டா. அவளுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, படிக்கிறதுக்குரிய பலனும் அவளுக்கு இல்ல அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அவ புக்கை எடுத்து வச்சாவது உட்காந்துட்டு எப்படிமா படிக்கணும், நானும் பாக்குறேம்மா, எனக்கால முடியலம்மா அப்படின்னு சொன்னா நான் இறக்கம் செய்வேனா? செய்ய மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் இறங்குவேன்ல. ஐயோ என் பிள்ளைக்கு வாஞ்ச இருக்கு, அதை செயல்ல காட்டுறா, ஆனா அவளால முடியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன் பவரை நான் அவளுக்கு தருவேன், எனக்கு தெரிந்ததெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்ப என்ன ஆகும்? அவ வந்து பவர்ஃபுல்லா மாறுவாளா? இப்ப ஆவியானவரும் அப்படிதான். அவர் பாப்பாரு, வாஞ்ச இருக்குன்னு சொல்றியா, உண்மையாவே வாஞ்ச இருக்கா, நீ என்ன முயற்சி எடுக்கிற? கோவப்படுறவளா இருந்தா என்ன பண்ணணும்? கொஞ்சம் அது இன்னைக்கு நான் கோவப்பட்டுட்டேன், நான் என்ன இன்னைக்கு கோவப்படக்கூடாது, யாராவது திட்டும் போது பல்ல கடிச்சுக்கிட்டாது இல்ல, அந்த இடத்த விட்டு ஓடியாவது நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தா கூட ஆவியானவர் சொல்வாரு, வாஞ்ச வந்துருச்சு, உண்மையிலே என் பிள்ளைக்குள்ள வாஞ்ச வந்துருச்சு, இனி அவ பலத்தினால முடியாது, என்னால முடியும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? என் பலத்தை கொடுத்து உன்னை முழுமையாய் பரிசுத்தமாக்கி நான் என்ன பண்ணுவேன்? உனக்குள்ள நான் வந்துருவேன். வாஞ்ச ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன். ஓகே, இப்ப வந்து உங்க வார்த்தையினால் நீங்க பாவம் செய்துடுறீங்களா? கெட்ட வார்த்தை பேசிடுறீங்களா? நான் என் ஆவியானவரை வாஞ்சிக்கிறேன், அதனால என் ஆவியானவை மேல பலமாய் ஊற்றப்பட்டு நான் பவர்ஃபுல்லாய் மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னால வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நான் அட்லீஸ்ட் மௌன விரதமாவது இருந்துடுறேன். என் ஆண்டவருக்காக நான் பேசாமலாவது இருந்துடுறேன். பேசினாதானே பிரச்சனை, நான் பேசவே மாட்டேன். அப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்கள், ஒரு சின்ன ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயமா, பைத்தியக்காரத்தனமான காரியமா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி காரியங்களை செய்யும் போது, அட்லீஸ்ட் யோசிக்கும் போது ஆண்டவர் பாப்பாரு, உண்மையிலே வாஞ்ச வந்துருச்சு, உண்மையிலே வாஞ்ச வந்துருச்சு, என் பிள்ளைக்குள்ள வாஞ்ச வந்துருச்சு, இனி நான் ஊற்றணும், நான் அவ மேல மழையாய் பெய்யணும், நான் அவளை பயன்படுத்த போறேன், அவ வாழ்க்கையில முழுமையான வளர்ச்சி, செழிப்பு, மகிமை எல்லாம் வருவதற்கு நான் அவளுக்குள்ள வரணும்னா அவளுக்குள்ள வாஞ்சை செயலாய் எனக்கு தெரியணும், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்துருவேன் அப்படின்னு வருவார். புரிஞ்சிட்டீங்களா? சோ எப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் விளங்க செய்யறாரோ நீங்க அப்படி விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற காரியம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த மாதிரி உங்க வாஞ்சையை காட்ட போறீங்க, எப்படி காட்ட போறீங்க? செயல்ல காட்டணும். உங்க மாமியார் கூட பிரச்சனையா? சண்டை போடுறவங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணும்? யார் மேலேயாவது உங்களுக்கு எரிச்சல பொறாமை இருக்கா? எனக்குள்ள ஆவியானவர் வரணும். அவருக்கு மேலானது ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணும்? போய் அட்லீஸ்ட் பல்ல கடிச்சிட்டாது என்னை மன்னிச்சிடுங்க, உங்க மேல தப்பே இல்லாட்டாலும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்கணும். அப்ப பாப்பாரு, வாஞ்ச வந்துருச்சு, என் புள்ள தன்னை தாழ்த்திட்டா, என்னை தாழ்த்தி எனக்காக அவ போய் அவளே தப்பு பண்ணாட்டாலும் என்ன பண்ணிட்டா, போய் மன்னிப்பு கேட்டுட்டா.
அப்ப நான் ஊற்றப்பட போறேன் அப்படின்னு ஊற்றப்படுவார். உங்க வீட்டுல இருக்க பிரச்சனையே மாறிடும். ஆவியானவர் வந்துட்டா அந்த வாழ்க்கை அப்படியே ஒழுங்கினமான வாழ்க்கை ஒழுங்கா மாறிடும். ஜாய்ஃபுல், வெரி ஜாய்ஃபுல். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டருக்காக இதை செய்யறேன், ஆண்டருக்காக இது பண்றேன், ஆண்டருக்காக எனக்கு யாராவது போட்டு மிதிச்சா கூட பரவாயில்ல, நான் மிதிப்படுறேன், எனக்கு எல்லாத்தையும் விட என் ஆண்டவர் தான் முக்கியம். நீங்க வாயில சொன்னீங்கன்னா அதை செயல்ல காட்டுங்க. அப்படி காட்டுனீங்கன்னா ஆவியானவர் மேல ஊற்றப்படுவார். ஆவியான ஊற்றப்படுறது என்னமோ ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷையில நிரம்பி பேசுறது கிடையாது. ஆவியான உங்க வாழ்க்கையில ஊற்றப்பட்டா ஆதாமுக்கு கொடுத்த ஆளுகை உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். நாங்க படிச்சோம் இல்லையா, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை 2 தடவை நீங்க படிச்சீங்க இல்லையா, உங்களுடைய வெட்கங்கள் எல்லாம் சிங்காரமாய் மாறும். ஓகே, என்ன வசனம் இங்க? ஓசியா 14:5 என்ன போட்டிருக்கு? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபோனை போல் வேரூன்றி நிற்பான். பனியும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படக்கூடிய ஒரு காரியம் தான். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்துல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஆவியானவர் வந்தாதான் சீர்கேடே குணமாகும். ஓகே, முடியாது, தனியா முடியாது. தனியா ஒரு மனுஷனால முழுமையான பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனாய் மாற முடியாது. மழையும் மனிதனும் ஒன்று சேரணும். ஆவியானவரும் மனுஷனும் ஒன்று சேர்ந்தாதான் முழுமை உண்டாகும். பாருங்க, அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். யார் குணமாக்குவாரு? தேவன் குணமாக்குவார். ஓகே, அப்போ குணமாக்குவாரு. அவர்கள் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அப்போ என்ன ஆகும்? மனப்பூர்வமான சிநேகம். இப்ப எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்காரு அப்படின்னா, என்ன தேவன் பார்க்கும்போது எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்காரு, என் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, ரத்தத்தால மூடப்பட்டிருக்கேன். அப்ப நான் எப்படிப்பட்டவர்களா இருப்பேன்? அவர் எப்படி என்ன நேசிப்பாரு? ஆதாம படைச்சு பூமியில வச்சப்ப எப்பேற்பட்ட நேசம் ஆதாம் மேல ஆண்டவருக்கு உண்டாயிருந்ததோ அதே நேசம் உங்க மேல உண்டாயிருக்கும். ஆதாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் உங்க மேல பலிக்கும். பாருங்க, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அந்த வசனத்துல பாருங்க, நம்ம மேல ஆண்டவருடைய கோபமோ இல்ல பிசாசுனால நமக்கு ஏதாவது சாபமான காரியங்களோ ஏதாவது நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாம் நீங்கிடும். ஏன்னா ஆண்டவர் கோபமே நீங்கிருச்சுன்னா மத்த காரியம் என்ன? உங்க வாழ்க்கையில சாபங்கள் மாறணுமா? கட்டுகள் உடைப்படணுமா? உங்க வாழ்க்கையில பொருளாதார செழிப்பு வரணுமா? நீங்க வெட்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து உங்களுடைய வெட்கம் நீங்கி சிங்காரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. யூ ஹாவ் டு கெட் த ஹோலி ஸ்பிரிட். கம்ப்ளீஷன் வரும். இயேசு கிறிஸ்துவினால் கிருபை உண்டாகும். இப்ப நீங்க கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நான் கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை, இரக்கம். பட் ஆவியானவருக்குள்ள வரும்போது உரிமை உண்டாகும். நமக்காக அவர் பரிந்து பேசுவார். அதனால்தான் இயேசு சொன்னாரு, நான் போயிட்டு உங்களுக்கு வேறொரு தேற்றர வாளர அனுப்புறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? சோ இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, பின்பாக படிங்க. ஓசியா 14:6, ஓசியா 14:7. இதுலயும் ஆவியானுடைய ஆசீர்வாதமான காரியங்கள், எப்படி அலங்காரமாய் உன்னை மாற்றுவேன், எப்படி உன்னை ஓங்கி வளர செய்வேன் அப்படின்ற காரியம். திராட்சை ரசத்தின் வாசனை உன் மேல வீசும், இயேசுவின் வாசனை உன் மேல வீசும். அததான் ஆண்டவர் சொல்றாரு இங்க. திராட்சை செடிகளை போல படருவார்கள், அவர்கள் வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். இயேசுவை போல நீங்க உங்களை மாற்றணும், மாற்றப்படணும் அப்படின்னா ஆவியானவர் வேணும். நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கோம்? பாவம் இல்லாத மனிதனும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட மனிதனும், அவனில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுனா மழை போல நிறையணும். ஓகே, நிறைவும் முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். உங்கள் மூலியமாய் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும். வெட்கம் மாறும், நிர்வாணம் மாறும், ஆளுகை வரும், முழுமையான செழிப்பு உண்டாகும். ஹோலி ஸ்பிரிட்னா சாதாரணவர் கிடையாது. அவர் ஒரு ஆலோசகர், நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நமக்குள்ள அவர் இருந்தாருன்னா he will counsel, ஹெல்ப்பர், உதவி செய்வார். பாத்தீங்களா? எஸ்ஸர் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தும் இல்லையா, அந்த எஸ்ஸர் வார்த்தை, அந்த ஹெல்ப்பர்.
இன்டர்சிஸ்டர், நமக்காக நடுவுல இருந்து பரிந்து பேசி, நீங்க ஜெபிக்க முடியாது, நீங்க கேட்க முடியாது, அவர் கேட்பாரு. இஸ் அன் அட்வொகேட், உங்களுக்காக வாதாடுவாரு. இப்ப பிசாசு வந்து நிக்கிறான், உரிமை பாராட்டுற அப்படின்னா, அவர் வந்து உங்களுக்காக வாதாடி உங்களுக்காக ஜெயத்தை பெற்று தருவாரு. ஸ்ட்ரென்த்னர், ஸ்ட்ரென்த்னர்னா யாரு? உங்களை பலப்படுத்துவாரு. ஸ்டாண்ட் பைனா என்ன? உங்களுக்காக அவர் நிப்பார். மனுஷன் நிக்காட்டாலும் அவர் நிப்பார். தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஏன் இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே நடக்க, ஆவியானவர் பலம் இல்லாம முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. இதுதான் சத்தியம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று யோவான் 14:26 இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆவியானவர் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது கூட நமக்கு மறந்துரும். அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது கூட மறந்துரும். யார் நினைப்பூட்டுவாரா? நம்மளை யார் ஞாபகப்படுத்துவாரு? அந்த வழியில போகும்போது, அவர் ஏற்படுத்தின வழியில போய்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொல்வாரு, உனக்காக அவர் மரித்தாருமா, உன் பாவத்துக்காக இயேசு மரித்தாருமா, நீ பாவம் செய்யாத, நீ விழுந்துராத அப்படின்னு உங்க கூடயே வருவார். தயவு செய்து ஆவியானவரை வாஞ்சிங்க. ஒரே ஒரு டாஸ்க் தான், ஒரே ஒரு காரியம் தான் நீங்க பண்ணணும். ஆவியானவர் உங்களுக்கு வேணும்னா, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். மழை வந்து யாருக்கு பிரயோஜனமா மாறும்? வறண்ட நிலத்துக்கு தான் மழை பிரயோஜனமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வறண்ட நிலம் எப்படி தண்ணீருக்காக ஏங்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாட்டாலும் சரி, இந்த செஷன் பைபிள் ஸ்டடி எல்லாம் நிறைய காரியங்கள் பார்த்தோம். தயவு செய்து ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெளிவாய் நான் சொல்றேன், உங்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாட்டாலும் சரி, எனக்கு ஆவியானவர் வேணும்னு தயவு செய்து வாஞ்சிங்க, வாயை விட்டு சொல்லுங்க. ஆவியானவரை நீங்க யாருன்னு எனக்கு புரிந்துக்க முடியல, இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும். நீங்க ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கா, உன் குமாரர் மேலும் உன் குமாரத்திகள் மீதும், அதாவது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கவங்க மேல கூட நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சோ அட்லீஸ்ட் உங்களுடைய வாஞ்சைய வாயை விட்டு அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணும்போது செயலாய் மாறும். அது அவர் பார்வைக்கு அவன் இருதயத்துல மட்டும் வாஞ்சிக்கல, வாயை திறந்து எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கா, என்ன நிரப்புங்க, மழையை போல என் மேல பொழிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா, நான் பொழிய போறேன் அப்படின்னு பொழிஞ்சிடுவேன். ஓகே, இதற்கு வந்து உங்க வீட்டுல நீங்க சமையல் பண்ணும்போது கூட ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். நீங்க வீடை பெருகிட்டு இருந்தாலும் கூட ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். துணி துவைச்சிட்டு இருக்கும் போது கூட ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். எப்ப வேணா அவர் நிரப்புவாரு. புரியுதுங்களா? நீங்க பார்க்கிற காரியங்களை நீங்க வந்து அப்படியே பண்ணிக்கிறீங்க. ஆவியானவர் வந்து அவங்க எல்லாம் வேகமா கை தட்டுவாங்க, இந்த மாதிரி துள்ளி குதிப்பாங்க. நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா முதல்ல உங்களுக்குள்ள வர்றது என்ன தெரியுமா வரும்? ஜாய் வரும், சந்தோஷம் வரும். புரியுதுங்களா? நான் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பவே உங்க நிறைய பேருக்குள்ள உங்களுக்கு அந்த ஜாய் வந்துருச்சு, எனக்கு தெரியுது. யூ ஃபீல் த காட்ஸ் பிரசன்ஸ். ஒரு உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். மற்ற அடையாளங்கள்லாம் அப்புறம், முதல்ல ஒரு சந்தோஷம், யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷம். பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் இந்த இடத்துலயும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்க தனிநபராய் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க ஆவியானவரை வாஞ்சித்து அவருடைய மழையை நீங்கள் பெற்று கொண்டீர்களானால், இந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்தானத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இப்ப நீங்க வறண்ட நிலமோ இல்ல நான் வறண்ட நிலமோ தாகம் உள்ளவனா இருந்து என் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டா, அடுத்த வாக்கு தத்தம் என்ன? உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்க பிள்ளைங்க எல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க கேட்காமலே பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா வாக்கு தத்தம். உங்களை பார்த்து வளர்ற உங்க பிள்ளைங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்வாங்க. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதுக்கு நீங்க தாகம் உள்ளவனாய் மாறணும். யூ டேக் த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செய்து ஆவியானவரை வாஞ்சிங்க, கேளுங்க. நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நிச்சயமாய் ஆவியானவரை பெற்றுக்கொள்வீங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் a God. அதை மறந்துடாதீங்க. ஆவியானவர்ன்றது கடவுள், தேவன், இயேசு. உங்களுக்குள்ள அவர் வாசம் செய்யணும்.
அதற்காக வாஞ்சையோ நம்ம கேட்கணும். நான் இந்த முழுமையா நான் இங்க படிக்க போறது இல்ல, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஆவியானவருடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. இந்த வார்த்தை மட்டும் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தமாக்கிட்டாருன்னு இருக்கா, மாக்குதலினாலேன்னு இருக்கா? இங்க வந்து இங்கிலீஷ்ல பாருங்க, through the sanctifying work of the spirit. It is the present tense, present continuous. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா present continuous, தமிழ்ல நிகழ்கால தொடர்ச்சி. அப்போ ஒரு முறை நீங்க வந்து பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால நீங்க பாவ மன்னிப்பை பெற்று கொண்டு விட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல் இருந்தா மட்டும்தான் பரதேசியாய் மாற முடியும். பரதேசினா நான் போன செஷன்ல சொன்ன பரலோகவாசி. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பரிசுத்தமாக்குதல் தினம் தினம் வேணும், அதுக்கு ஆவியானவர் வேணும். அப்பதான் பரதேசியாய் மாற முடியும், பரலோகவாசியாய் மாற முடியும். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெறும். சரியா? இப்ப நம்ம ஆண்டரோடு நெருங்குற ஒரு காரியத்தை பார்த்திருக்கோம். இப்ப இந்த படத்துல பார்க்கிற மாதிரி ஹக் த காட். ஆவியானவரை கட்டி பிடித்துக் கொள்ளுங்க, அவர் கைய பிடிச்சுக்கோங்க, இந்த சிறு பிள்ளை போல மாறிடுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க யாருன்னு புரியல, அவர் புரிந்து கொள்ள முழுமையா யாராலையும் முடியாது அப்படின்னாலும் எனக்கு நீங்க வேணும், இந்த மழை எனக்கு வேணும். இந்த நிமிஷம் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் இல்லாம ஆண்டவரோடும் க்ளோஸ் ஆக முடியாது. தேவனை தவிர, தேவ ஆவியை தவிர தேவனை அறிந்தவன் யார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. ஆவியானவர் இருந்தாதான் தேவனையே அறிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளுங்க. சரியா? இயேசு வழி, ஆவியானவர் நமக்கு வழிக்கு துணை. வழிக்கு துணை இல்லைன்னா நம்மள பிசாசு நடுவுல பீறி போட்டுடலாம், நம்மள அழிச்சிடலாம், கொன்னுடலாம், நம்ம சந்ததி அழிச்சிடலாம். அதனால தயவு செய்து அந்த துணையை பெற்றுக்கொள்ளுங்க. துணையாளர் அவர் தேற்றரவாளர். இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்யணும், ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யணும். தேவன் செய்த செஞ்சிட்டாரு. ஆவியானவரும் மழையும் மனிதனும் உண்டாக்கப்படணும், நம்ம சேரணும், சேர்ந்து நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணணும். நம்ம வாழ்க்கைக்கு செழிப்பை உண்டாக்குற காரியங்களை நம்ம செய்யணும். அதுக்கு ஆவியானவர் வேணும். மனுஷன் மட்டும் இருந்தா முடியாது, ஆவியானவர் நிச்சயமாய் வேணும். அர்ப்பணிங்க. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார். உங்க மூலியமா உங்க குடும்பங்களுக்கு அது அந்த ஆவியானவர் நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்வீங்க, உங்க சபை பெற்றுக்கொள்ளும். தயவு செய்து கேளுங்க. இவ்வளவு நாள் நீங்க கேட்காட்டாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும் ஆவியானவரே, எனக்கு நீங்க வேணும், நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு கேளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை நான் ஊற்றுவேன்னு சொல்லிருக்கிறீங்கப்பா. நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிருக்கிறீங்கப்பா. இப்பொழுது நாங்க கேட்ட வார்த்தையின்படி நீங்க இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆவியானவரே. இயேசு எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறாரு. அப்ப அந்த வழிக்கு துணையாய் தேற்றரவாளராய் நீங்க எங்க வாழ்க்கையில வரணும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவீராக. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக. அவர்களுக்குள்ளா இந்த வாஞ்சையை நீங்க வைங்க. எங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்பா. நீங்க உங்களுடைய வாஞ்சை அவர்களுக்குள்ளாய் வைத்து அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில போய் கிரியை செய்யட்டும். நீங்க தொட்டதுனாலதானே ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ உங்களுடைய அந்த தொடுதல் உணர்வாய் மாறட்டும். அந்த உணர்வு வாஞ்சையை உண்டாக்கட்டும். அந்த வாஞ்சையின் மூலியமா உண்மை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவங்க சந்ததி மேலும் அவங்க சந்தானத்தின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஆவியும் நிறைவாய் பொழியும்படியாய் ஜெபிக்கிறான். அப்பா நீங்க நிச்சயமாய் செய்யுங்க. இவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து அப்ப ஆளுகை செய்வர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்க கருத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
ஓகே, ஸ்தோத்திரம். ஓகே, நான் அகைன் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குமானால் தயவு செய்து ஸ்கிரீன்ல காணப்படுகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்க பாரப்பட்டு ஜெபிப்போம். மேற்கொண்டு இந்த ஆவியானவர் கேட்டுக்கொண்ட வசனத்தின்படி வார்த்தைகள் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு இன்னும் கூட நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளணும், அதற்கான வழிகள் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தயவு செய்து இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் உங்களுக்காக கொடுக்கப்படும். நீங்களும் ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியும். இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான லைவ் மீட்டிங், ஜூம் மீட்டிங்கான லிங்கையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். போன வாரம் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, யார் பழைய ஏற்பாட்டுல அனாயிண்டிங் லைக் பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்ட 4 நபர்களை சொல்லும்படியா கேட்டிருந்தோம். அது கௌரி சிஸ்டர் முதலாவது அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. பட் கௌரி சிஸ்டர் அனுப்பிச்சதுனால அவங்களுக்கு இந்த வாரத்துக்கான பரிசு அனுப்பப்பட்டுள்ளது. கங்க்ராச்சுலேஷன் கௌரி சிஸ்டர், தொடர்ந்து பாருங்க. இந்த வாரம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் இல்ல. தயவு செய்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த செஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து அதுல இருக்க காரியங்களை புரிந்து கொண்டு இப்ப வரைக்கும் 8 செஷன் நடந்திருக்கு. 8 செஷனுடைய மெயின் கண்டென்ட்டை எங்களுக்கு நீங்க 3 வரியில எழுதி நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது யார் கரெக்டாய் செய்றீங்களோ, கிட்டத்தட்ட கரெக்டாய் செய்றீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பிரைஸ் உண்டு. சரியா? உங்க ஒரு கிஃப்டா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். சரிங்களா? எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காரியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுடைய பதில்களை, உங்களுடைய காரியங்கள் நீங்க தெரிவிக்கலாம். ஓகே, we came to the end of the session. God bless you all. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால நிரப்பப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க வாழும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். God bless you all.